ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 2 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பிரேமும் பாட்டும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பிரேமை பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது அப்படியே பாட்டை பார்க்குறாங்க. இருந்தாலுமே பார்த்தும் பார்க்காத மாதிரி இவங்க திரும்ப அதை கூட நம்ம பாட்டு அப்படி ரசிக்கிறாங்க. பாட்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்களுடைய ஸ்மைல் தான். அந்த ஸ்மைல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு அந்த ஸ்மைல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஸ்மைல் ஒரு க்யூட்னஸோட வெளில வருது. இப்போவும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரேம் அந்த இடத்த விட்டு பாட்டை பார்த்ததுமே போயிடுறாங்க. சரி, பிரேம் தான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பாட்டு எதுக்காக வந்திருக்காங்கன்னா வழக்கம் போல் ஃபோட்டோ ஷூட்காக தான் வந்திருக்காங்க. இங்கே கூட ஏதோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல். ஸோ அந்த ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த பக்கமாக வந்து நம்ம பிரேமு இப்போ தான் பாட்டை பார்க்குறாங்க. என்னடா நடக்குது, இவ்வளோ வச்சு என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வரும்போது அங்கே வந்துக்கிட்டு இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், அதுவும் முக்கியமாக மாடலிங் பண்ணுறவங்க. இவங்க பேர் பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்துலேயுமே வில்லன் கேரக்டர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்கள போய் அன்றைக்கி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஓ வில்லி கேரக்டரான்னு சொல்லிட்டு இவங்களே மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே இவங்க வேகமாக போய்கிட்டு அப்படியே பீச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. எதுக்காக இப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா அங்கே எல்லாம் மேரேஜ் வந்து இப்படி கேன்சல் ஆனதில் இந்த பொண்ணை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல். அதை அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, அவனை யாரும் இங்கே தப்பாக பேசலை, நீ யார் கூடயோ இருந்து அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்கன்னு சொன்னதும் இவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஹவு டெரிபிள், இந்த மாதிரி பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உன்னை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிறாங்கம்மா, எங்களால் தாங்க முடியல அவங்க அப்பா சொல்ல. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் எதுக்கு இதெல்லாம் காதில் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும், என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல அவங்க அப்பா இதை நம்ம நிறுத்தணும்னா நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் இதை பற்றி பேச ட்ரை பண்ணுறாங்க. இதுக்காகலாம் என்னால் மனசு மாற முடியாது, அவன் எவ்வளோ மோசமானவன், அவனை போய் நான் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கணுமா, சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க அப்பா வாங்கி இந்த கோவமாக திட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இவங்க இதுக்காக தான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும் போது அவங்களுடைய அந்த ஃபியான்ஸே இருக்கான் இல்லையா, அவன் கூட ஒரு நாள் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அவன் கேட்டிருப்பான் நம்ம ஹனிமூன் போனால் எங்கடா டார்லிங் போகணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க பீச் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே பீச்சுக்கு இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவன் கால் பண்ணுறான், அந்த காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. மொபைலையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட போய் பார்க்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கும் போது அவங்க கையில் உள்ள பிரேஸ்லெட்டை இப்படி தடவிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாட்டும் வராங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பிரேஸ்லெட் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கவுந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சூசைட் பண்ணிக்க போகிறாங்க போல் இந்த அப்செட்லன்னு சொல்லிட்டு பாட்டு ஓடி வந்து இவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுவும் கண்ணா பின்னான்னு கையை வச்சு பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன பண்ணுறேன் என்னை விடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஐயோ நான் விட மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஹக் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நான் ஒன்றும் வாட்டரில் ஜம்ப் பண்ணல, என்னை விடு, என் பிரேஸ்லெட் விழுந்துருச்சு, அதை எடுக்க தான் நான் போனேன்னு சொன்னதும் அப்புறம் தான் விடுறாங்க. இருந்தாலும் மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு, இப்போ விடுன்னு சொன்னால் அப்போல்லாம் விட முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. பிடிச்சி இழுத்து ஹக் பண்ண ட்ரை பண்ணும்போது 2 பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க அப்படியே விழுந்து கிடக்காங்க. ஏய் நீ மறந்துட்டியா, உனக்கு ஞாபகம் இல்லை, உன்னை அவங்ககிட்டேருந்து காப்பாற்றினே அது நான் தான். ஓ யாரு, நீ என்ன காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏன் உனக்கு ஞாபகம் இல்லை, உன்னோட ஃபியான்ஸே கூட இன்னொரு பொண்ணு கூட படுத்து எழுந்து அதனால அவங்க அப்பாவாயி அதை கூட நான் வந்து உன்ட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்ல. எனக்கு அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்குல்ல, நீ என்கிட்ட எப்படி சொல்லணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, ப்ராப்பராக நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், நீ எவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலி பிரேமோட கோவம் இதுதான். அதை அவங்க சொல்ல வேண்டிய முறையில் சொல்லலை. ஒரு மாதிரி இவங்களும் கோவத்தில் அவங்க ஃப்ரெண்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கங்கிற கோவத்தில் இருந்ததுனால இவங்களும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுதான் இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பாட்டும் நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ எப்படி எடுத்துக்கிட்டேங்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே நம்ம பிரேமும் பாட்டை மூக்கில் கடிச்சிடுறாங்க. அப்போ தான் அவள் எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு கடிச்சதில் அவங்களும் எழுந்துடுறாங்க. எதுக்கு இப்போ நீ கடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்டா, நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன், நான் போகிற பக்கம் நீ வந்துடாதுன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து மாட்டிட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு பவுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவள் தான் கால் பண்ணுறா. என்னடான்னு சொல்லி கேட்டா, நம்ம தபாட் தான் அங்கே போய் உட்காந்துருக்கான், ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துக்கிட்டே நீ வந்தால் உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்டா, அவனுக்கு என்ன பதில், நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் எந்த டீட்டெயிலையும் நீ அவன்கிட்ட சொல்லாத, அவனுக்கு எதுவுமே தெரிய வேணான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உடனேலாம் வரணும்னு அவசியம் இல்லை, நீ பொறுமையாக டைம் எடுத்து லேட்டாக வா போதும்னு சொல்லிடுறாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இடத்துல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது அங்கே நம்ம பாட்டும் வராங்க. சரி ஜாலியாக பேசலான்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே இன்னொரு ஆள் வரதை பார்க்குறாங்க. 2 பாய்ஸ் வந்து ஹே பிரேம்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றானுங்க. அவனுங்க 2 பேரும் பிரேமோட காலேஜ் மேட்ஸ் போல். வாட் அ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றை இங்கே பாப்பா நான் நினைக்கவே இல்லை, நான் அவனுங்க சொல்ல இவளும் அதே வார்த்தையே சொல்கிறா. அப்போ தான் எதுக்காக இங்கே வந்திருக்கோங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு பையனுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு, ஸோ அதுக்காக பார்ட்டி கொடுக்குறான், மேரேஜ் கூட நடக்க போகுது போல். அதுலேயும் முக்கியமாக அவன் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு தெரியுமா, அவனுடைய எனிமியை தான் சொன்னதும். என்னது அவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவ்வளோதான்னு சொன்னதும் பிரேமுக்கு ஷாக்காக இருக்குது. காலேஜ் டேஸில் 2 பேரும் எவ்வளோ எனிமிஸாக இருந்தீங்க, நீங்கள் 2 பேருமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு கூட உள்ள ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன், அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, காதல் எப்போ யார் மேலே வரும்னு சொல்ல முடியாது, அதுவும் முக்கியமாக நம்மளோட எனிமிஸ் மேலே தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நல்ல டைலாகாக இருக்கு, இதை விட அழகாக காதலை யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேம் சொல்ல, ஆமாம் இவன் அவளை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், இனிமையாக இருந்தாலுமே அவங்க மேலே லவ் வந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, லவ் இஸ் லவ்னு சொல்லிட்டு அவன் சொல்ல 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையை சொன்னதும் தான் இவன் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று தோணுது. அதாவது அன்றைக்கி நைட்டு யார் காப்பாற்றினாங்களோ அதை பற்றி யோசிக்கிறா. அப்புறம் உன்னுடைய மேரேஜ்க்காகன்னு சொல்லிட்டு 3 பேரும் ட்ரிங்க்ஸை சியர்ஸ் பண்ணிக்கிறாங்க. சியர்ஸ் பண்ணிவிட்டு சரி நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோன்னு அவனுங்களை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு உட்காந்ததுமே நம்ம பிரேமு டென்ஷன் ஆகுறாங்க. உனக்கு புரியலையா, எவ்வளோ அழகாக உனக்கு சொன்னேன், என் பின்னாடி வராத நான் போகிற இடத்துக்கலான்னு சொல்லிட்டுன்னு சொல்லும் போது பாட்டு இரு நான் ட்ரிங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த ட்ரிங்க்ஸுக்கு இந்த ட்ரிங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் பே பண்ணுறேன், இது என்னோடய பார்ட்டின்னு வச்சுக்கோன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் பே பண்ணணும், எனக்கு அது தேவையில்லைன்னு சொன்னாலும் உனக்கு கரெக்டாக என்ன தான் வேணும்னு சொல்லு, எதுக்கு நான் எங்கே போனாலும் நீ வந்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்கும்போது நீ தான் வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாம் ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் அழகாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது செம்மையாக இருக்கும். இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாட்டு, நான் உனக்கு என்ன பண்ணணும் அது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணினேன், அதையே உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம பிரேமும் ஒத்துக்கிறாங்க. சரி நானும் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நீ எனக்கு பண்ணது எல்லாமே நல்லது இல்லைனாலும் ஓரளவு நல்லது தான் பண்ணியிருக்க, ஸோ அதுக்கு வேணா நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொன்னதும் டக்குன்னு பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நீ என் மேலே கோவமாக இல்லை, என் மேலே இந்த கோவம் போயிடுச்சான்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் இல்லை, நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்க அதுக்கு தேங்க்ஸ் அவ்வளோதான், அதுக்காக சும்மா வந்து என்கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என் லைஃப்பை யார் இப்படி ஆக்குனாங்களோ அவங்கள நான் அடிக்கடி பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ட்ரிங்க்ஸுக்கு பே பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க ரூமோட கார்டு இருக்குல்ல அதை அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த கார்டை எடுத்து நம்ம பாட்டை பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த ரூமோட கார்டை காணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஐயோ நம்ம அதை அங்கேயே மிஸ் பண்ணிட்டோம் போலையேன்னு வரலான்னு பார்த்தா இங்கே டாக்டர் வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்தது டாக்டர் கிடையாது, அங்கே ஒரு லேடி ரவுடி குரூப் வந்து நின்றுக்கிட்டு உனக்கு நான் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்கிறா. யார் நீனா,
என்னடி உனக்கு பிரச்சனை? நான் ஒன்றும் பாய் ஃப்ரெண்டை வச்சிடல, ஜஸ்ட் ஆக்ட் பண்ணோம் அவ்வளோதான். இல்லடி நீ ஆளை வச்சிருக்க, உங்களுக்குள்ளே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக நம்ம பாட்டை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க இல்லையா, பப்புக்கு வந்து அந்த பையன் கூட நான் ஏன் நடிக்கணும், எங்களை பற்றி என் நியூஸில் தப்பாக போடணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய ஃபியான்சேவோ இல்லை என்னவோ தெரியல இந்த பொண்ணு. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட ஆளை விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் மாற்றி மாற்றி 2 பேரும் பேசும்போது அந்த ஆப்போசிட் கேங்கு நம்ம ஆளை அடிக்க வந்துடுறாங்க. அந்த நேரம் நம்ம பிரேம் தான் வராங்க. வந்து அப்படியே கையை பிடிச்சி தள்ளி விட்டு, அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் இவனுக்கு மரியாதை, ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு இது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்காக ஒதுங்கிடுன்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோமோசெக்ஷுவாலிட்டிங்கிறது அது ஒன்றும் டிசீஸ் கிடையாது, இதெல்லாம் நார்மல் தான், இதை போய் நீ அசிங்கமாக பேசுறியன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா, நான் பாய்ஸை லவ் பண்ணுறாலே கிடையாதுடி, நான் வந்து கேல் அண்ட் கேல் தான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் இவங்க ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, அதுக்காக நீங்களாம் இப்படி பேணுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைலை காமிச்சு நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடணுமா வேணுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்கிட்ட நீ போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வா போகலான்னு சொன்னதும் பாட்டும் கிளம்பி வராங்க. அப்படியே 2 பேரும் வெளியில் வராங்க. இவங்க கையை பிடிச்சி தான் அவங்க கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வந்ததும் பாட்டு பிரேமுக்கு தேங்க்ஸ் சொல்ல, தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ மட்டும் இல்லை இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அதே தான் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் சொல்லிட்டு இவங்க கிளம்ப போகிறாங்க. அப்போ டாக்டர்னு கூப்பிட்டு அவங்க கையில் அந்த கார்டை வச்சு கையை மூடுறாங்க. அப்போ நம்ம பாட்டு பிரேம் கிட்ட அப்படியே கிட்ட போய் காது கிட்ட போய் குட் நைட் டாக்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. போயுமே இதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அந்த காலை கையில் வச்சது, அவங்க கையை பிடிக்கும் போது அவங்களுக்கு ஃபீல் ஆனது, இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. சே லூஸு, ஒரு செகண்ட் நம்மளே யோசிக்க வச்சிட்டாலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு, நம்ம பாட்டோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கால் பண்ணி என்னம்மா எல்லாம் கரெக்டாக போதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கேன், அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னா நம்மக்கிட்ட எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதை விட அதிகமாக அவகிட்ட ஃபீல் ஆகுது, என்னுடைய ஹார்ட்டை 10 டைம்ஸ் அதிகமாக துடிக்க வைக்கிற ஒரு ஆள் தான் அவன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம பிரேம் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களும் ஜோதியில் போய் ஐக்கியமாகலான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பிரேமை பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் பாட்டுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட அப்படி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லையோ, ஏன் இவ திரும்பிட்டாங்கிற மாதிரி இவங்க பார்க்க. அதுக்கப்புறம் சரி போவோம் அப்படின்ட்டு இவங்களும் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க. இவங்க போகிற பக்கம் அவங்க வராங்க, அவங்க போகிற பக்கம் இவங்க போகிறாங்க. ஒரு காந்தம் வந்து சேம் இதாக இருந்தால் எப்படி இருக்கும், விலகி போகும்ல, அந்த மாதிரி இவங்க வேணுங்கன்னே பக்கத்தில் போக, அவங்க வேணுங்கன்னே விலகி போக, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டயர்டாகி அவங்க ஒரே இடத்துல நின்றுறாங்க. இவங்களும் கிட்ட போயிட்டு இப்படி நிற்கும் போது, ஹே டாக்டர், நான் என்னுடைய செல்ஃபை இன்ட்ரோ பண்ணிக்கவே இல்லைல்ல, என் பேர் பாட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அவங்க கோவமாக திரும்பி பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உன் கூட எனக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன்னு பிரேம் சொல்ல, நேற்று நீ எனக்கு ஒரு நல்லது பண்ண இல்லையா, அந்த ஃபேவரை நான் உனக்கு திருப்பி தரணும்னு சொல்லிட்டு சொன்னதும் அதுக்கான அவசியம் இல்லைன்ட்டு இவங்க திரும்பி போக பார்க்குறாங்க. போகிறவங்கள அப்படியே கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் திருப்புறாங்க. முக்கியமாக பேக் சைடில் இருக்கிற அந்த டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏய் நீ என்ன பண்ணுற, பப்ளிக் பிளேஸில் இப்படி அசிங்கமாக நடந்துக்கிறேங்கிற மாதிரி கேட்க, நான் இப்போ விட்டேன்னா ரொம்ப அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் பேக் சைடில் இருக்கிற அந்த நாடை வந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே கிட்ட கொண்டு வந்து அணைச்சி பேக் சைடில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பண்ணும் போது என்ன நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாட்டு சொல்ல, மறுபடியும் பிரேம் கிட்டேயே என்ன உனக்கு ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எனக்கு அந்த மாதிரி தாட்லாம் வராதுன்னு சொன்னதும், ஒரு பொண்ணுக்கிட்ட வராது ஆனால் என்ன மாதிரி பொண்ணுக்கிட்ட வரும்லன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க பாட்டு.
நாட் போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டதும் அவங்களும் அந்த இடத்த விட்டு எப்படா ஓடுவோங்கிற மாதிரி ஓட்டுறாங்க. அப்படி போனாலுமே பாட்டு அவங்ககிட்ட க்ளோஸாக வந்தது அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. பாட்டும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பிரேம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க.